ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உமா ரமணன் மேடம் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி தான். இந்த செய்தி கேட்டதுலேருந்தே எல்லாருமே ரொம்பவே பெரிய அளவில் ஷாக் ஆகி போயிருந்தாலுமே, இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உமா ரமணன் மேடம் இப்போ இறந்துட்டாங்க. பட் இருந்தாலும் கூட அவங்க நிறைய விஷயங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ரமணன் சார் அவரோட ஹஸ்பண்ட் கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்கி அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே உடல்நலம் குன்றி, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே உடல்நலம் மோசமான நிலையில் தான் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி நமக்கு தெரியும். ஏன்னா 65 வயசு ஆயிடுச்சு, 35 வருஷம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரீஸில். அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க என்ன சொல்லியிருந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு பசங்க கிடையாது, ரொம்பவே நாங்கள் கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஹஸ்பண்டும் நானும் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக எந்த நடந்தாலும் சரி, உடல்நலம் சேர்ந்தாலும் சரி, மனநலம் சேர்ந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஒருத்தருக்கு மாறி நாங்கள் ஒத்துழைச்சிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. ஸோ அதனால தான் எனக்கும் அவருக்கும் உள்ள பெரிய ஒரு அன்னோனியமான ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா எது நடந்தாலும் நானும் எனக்கு அவர் தான், அவருக்கு நான் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, கொஞ்ச நாளாகவே எனக்கு உடம்பு சரியில்லை. இந்த உடம்பு சரியாகிறதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு வயது தான் காரணம்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட எனக்கு சரி பரவாயில்ல, எனக்கு உடம்பு ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இதை நான் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அவர் அதை பெரிய அளவில் கண்டுக்க மாட்டுறாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் கூட எனக்கு தெரியுது என் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சித்ரா மேடம் இவங்ககிட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே என்ன திட்டியிருக்காங்க, இல்லை அதெல்லாம் நடக்காது, நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்களுமே திட்டியிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட அவங்க முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி நான் நிறைய அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன். ஸோ நான் இறந்துருவேன் அப்படின்னா ஒரு செய்தி இருந்துச்சுன்னா கூட நான் ரொம்பவே நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே துடிச்செலாம் இறக்கக்கூடாது. நான் படுத்த படுக்கையிலே அப்படியே இறந்துடணும் இயற்கையாக. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி கஷ்டமாக இருக்கும். இன்னும் அவர் பல விஷயங்களை அரைஞ்சி டாக்டர்ஸ் கிட்டலாம் அலைஞ்சு நான் நிறைய கஷ்டப்பட்டு எனக்குமே அது கஷ்டமாக இருக்கும், அவருக்கும் இன்னும் பெரிய கஷ்டமாக இருக்கும். என்னை சேர்ந்தவங்களுக்கு இன்னும் அது பெரிய வருத்தத்தை கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் இறக்கக்கூடாது. நான் பெட்லேயே படுத்துகிட்டே தூங்கிட்டே இருக்கும்போது இறந்துடணும். ஸோ அப்போ தான் அவருக்கு பெரிய அளவில் கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்கள திட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி. பட் இருந்தாலும் கூட அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பெட்லேயே அவங்க உயிரிழந்துட்டாங்க. பட் இருந்தாலும் கூட அது ரொம்பவே கஷ்டத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரமணன் சாரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே பிரேக் டவுன் ஆகி அழுதுருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்னு இருந்தால் ஒரு ஒய்ஃபை இப்போ இறந்துட்டார். இனிமேல் அவர் யார் பார்த்துப்பா, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுருக்காரு. ஸோ அவங்க ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் சித்ரா மேடம் தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ நீங்கள் மறக்காமல் அவங்க இரங்கல் தெரிவிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்டா கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.